குழந்தை சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? வாங்க. யாருக்குமா குழந்தை? காலில் வந்துட்டு வாமா. பூமான பிறகு போடுங்க அண்ணாச்சி. யார் இவர்? மாமனார். உன் கணவனுடைய தந்தையார். எங்க இருக்கிறார் வீட்டுக்காரர்? கால் வந்துட்டு வாங்க. ரெண்டு இன்னொரு முறை அமைதி. வெண்ணி கொடுறா மாதிரிப்பா கொஞ்சம். இன்னும் உங்களுடைய மனநிலை ஒருநிலைப்படவில்லை அம்மா. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வருங்கோ. உங்கள் பையன் என்ன பழக்கம்லாம் கையில் வச்சுருக்காரு? என்ன பழக்கம்லாம் கையில் வச்சுருக்காரு? பையனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன். ஒரு ஜாதகத்தை படி புத்திர பாக்கியத்தில் தவறில்லை, இன்னொரு ஜாதகத்தை படி புத்திர பாக்கியத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. உண்மைதானே? ஆமாம். அப்போ இந்த கிரகங்களில் ஒரு சங்கல்பத்தில் தவறு இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய சக்தி கருப்பசாமிக்கு உண்டு. அங்கே போனால் எல்லாம் தீர்வுன்னு கேள்விப்பட்டு என்னையை பார்க்க வந்திருக்கிறேன். நான் கேட்டேன், குழந்தை பாக்கியம் உண்டுமா கருப்பசாமி அப்படின்னு கேட்டேன். ஆம்பளை பையன் பிறப்பான், சிவநேசன் அப்படின்னு பேர் வை அப்படின்னு உத்தரவாயிருக்கு. கால் வந்துட்டு வாங்க. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகள் கொடுத்து சரக்கும் கொண்டு வந்து முழு உத்தரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிண்ணா? இந்தா வயிறார சாப்பிட்டு போ. மகாசக்தி கருப்பசாமிக்கு. என் வீடு பறிபெயரக்கூடாது கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க திருவண்ணாமலை. என்ன சத்தம்? ஓ, கண்டிப்பாக வரணும். அதில் என்ன சந்தேகம் இல்லை? அங்கே கேட்டுக்க, இங்கே ஒன்றும் பேசக்கூடாது. சிவராமன் பாரு சொல்லி விடுங்க அவருக்கு. நிலமாலை பதிவு பண்ணிக்காங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன். இன்னொரு தடவை காலம் விட்டுடா. போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கைவசம் பணத்தினுடைய பற்றாக்குறையினால் மனவேதனை அடைந்து வருகிறாய். அதனால் எப்படியாவது அந்த வீட்டுக்குரிய பணத்தை கட்டி மீட்டிடணும். அப்படி இல்லைன்னா நான் இழந்து போயிடக்கூடாங்கிற வேதனையில் நீ இருக்க. அந்த வீட்டை நான் மீட்டி தந்துட்டா போதும்லா. கால் வந்துட்டு வா. இந்தாப்பா உன் வீட்டை மீட்டி தாரேன், செல்வத்தை தாரேன். இந்த அப்படி இது என்ன வீடா? ஓம். இந்தா நான் குடியேறுவேன், செல்வத்தோடு இருப்பாயாக. கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு ஒரு தொழிலும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? வாப்பா. நீங்க யாருமா? கால் வந்துட்டு வரலாம். எவ்வளோ இருக்கு சாராமா? பெற்றோர்களை வெட்டி பாம்பா ஆட்டி வைக்கும் அன்பு மகனே நீ வருக. போய் சொல்லிட்டேனோ? உண்மையை தானே சொல்லுதேன். கால் வந்துட்டு வாங்க. என்னடா வேணும் தம்பி உனக்கு? வீட்டு பிரச்சனையை தீர்த்தாரேன். கல்யாணம் முடிச்சிட்டியா?
கல்யாணம் ஆகணும். வீடு எப்படியும் போகுது, இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் செய்வன கோளாறு எதுவும் இல்லைப்பா. வீணா நீங்கள் குழம்ப வேண்டாம். இது எல்லாம் ஒரு இயற்கையில் வந்த ஒரு நிலைகள் தான். இப்போ உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, இனி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல சக்தி கிடச்சாச்சு. அதனால் வைகாசியிலேருந்து உன்னுடைய குடும்பத்தில் செல்வமும் பெருகும், ஆரோக்கியமும் கூடிடும். உனக்கு கல்யாணத்தை 6 மாதத்தில் நடத்தி வெற்றியாக்கி தரேன். நீ நினைக்கிற பெண்ணிட்ட தொடர்பு வராது, வெற்றியாக்கி தரேன். அப்படி நல்லா இருமா. இப்போ விற்க முடியாடா, போடா தம்பி, அந்த உத்தரவு முடிஞ்சு போச்சு. அப்படி விற்றா நீ நினைக்கிற வேலைக்கு போகாது. 3 மாதம் கழித்து விற்றா கைன் சூப்பராக கிடைக்கும். எது வேணும், முடிஞ்சு போச்சு, போகலாம். கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாக்கா. முருகா, சர்க்குருநாதன் சாம்பசிவன், எங்கும் நிறைந்த இறைவன், பரம்பொருளானவன் பரந்தாவன். என்ன வேணும் மகளே? ஆ, கண்ணை முடிக்கா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இங்கே என்ன ஆசிரமம் இருக்குது? சரி, போட்டு கொடுத்துருங்க. அங்கே 2-3 ஆசிரமம் தெரியுது, எங்கேயெல்லாம் இருக்குது? உங்கள் ஊர் எல்லையில் இருக்கா? திருவண்ணாமலைக்குள்ள இருக்கா? சுவாமி விவேகானந்தர் ஆசிரமம் எங்கே இருக்குது? கால் வந்து போயிட்டான். புள்ளி ஓரமாக கேட்டால் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க. உட்கார், நிமிர்ந்து உட்கார், என்னையுமே சிந்தனை செய். காசிக்கு போயிருக்கியா? போகணும்னு மனசில் என்ன இருக்கா? ஒரு முறை நீ போயிட்டு வருவ, அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும். இன்னொரு தடவை கண்ண முடி உட்கார். அப்படியா கருப்பசாமி? இந்த வைகாசியிலேருந்து உனக்கு பணம் கிடைக்கும். உன் கடனை திருப்பி எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஓடும், வெற்றிகரமாக ஓடும். அடுத்த உத்தரவு. கர்மசாமிக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி காட்டுனது யாரு? வாமா, எவ்வளோ இருக்குப்பா? 33,900. ஐயா பெரியவரை வாங்க. நடக்காங்க. பாண்டிச்சேரியை சார்ந்த உங்கள் பேர்? சுந்தரம் என்னும் பெரியவருடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகுவதற்காக 35,000 வேணும்னு சொன்னார். அதுக்கு வேண்டிய 33,000 ரூபா 33,960 ரூபா கருப்பசாமி மூலமாக அளிக்கப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னய்யா கால் வந்துட்டோமா?